ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு எல்லாத்துக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு காலையிலே அடுப்பில் வச்சு சமையல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. காலையிலே பசங்க பெர்சி பெர்லின் எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவா. பெர்சி ஒரு போட்டிக்காக போயிருக்கா, ஒரு சிங்கிங் போட்டி. அதுக்கு போயிருக்காவா. அவள் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் அதெல்லாம் காலையிலே சாதத்துக்கு அடுப்பில் வச்சுட்டேன். வச்சு சாதத்துக்கு அரிசிலாம் போட்டு சாதமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுலாம் நம்ம இந்த விறவடுப்பில் வச்சு. அந்த விறவடுப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் இந்த விறவடுப்பில் இப்போ வச்சுருக்கேன். நான் நல்லா தொடச்சி கழுவி எடுத்து தந்தேன். இந்த விறவடுப்பு அடுப்பு நம்ம இந்த வீடு எல்லாமே வாடகைக்கு விட்டுருந்தோம். அது என்ன அப்படின்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நான் அதை இந்த ஸ்டீல் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போட்டு விட்றேன். இப்படி இருக்குதா. நான் விறகு வச்சுருக்கேன். சாதம் கொதிச்சிருச்சு. என்ன வீட்டில் உள்ள வேலைகள் போய் பார்க்கணும். கவுண்டர் டாப் எல்லாமே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே நான் கழுவி எடுத்து விட்டேன். ஆனாலும் கொஞ்சம் தூசி இப்போ வர்றதுனால அப்படி இருக்குது. மற்றபடி டைல்ஸ் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன். நம்மளுக்கு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து எல்லாத்தையும் விட்டாச்சு. வாடகைக்கு விட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் எப்படியோ அந்த வீடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவங்க நம்மளே மாதிரி பராமரிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா செய்வாங்க, ஒரு சிலர் அந்தளவுக்கு கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு இல்லை பார்த்தீங்களா. அதனால் இருக்கிறத வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. மறுபடியும் வீட்டில் கொஞ்சம் சாதனம்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. பக்கத்தில் கொஞ்சம் வேலைகள் நடக்குது. அதனால் சவுண்ட் கொஞ்சம் நல்லா இதாக கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் லீவாக, அதனால் சிக்கன் எடுப்போன்னு எடுத்துருக்காங்க. இதில் எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இதில் ரொம்ப இலை, புதினா இலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் கேட்டு விட்டேன். அதனால் மல்லி இலை எல்லாமே. அதுக்கு பிறகு இதில் ஆயில் இருக்குது. ஆயில் இல்லை, தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேங்காய், நல்லெண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுப்பு நல்லா தொடச்சி கழுவி எடுத்து விட்டுட்டேன். அதனால் அது அப்படி இருக்குது. இந்த பக்கம் நான் ஒரு ஸ்டாண்டு, அதாவது நம்ம கரண்டிலாம் போடுறதுக்காக இது பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சது தான். நான் வேறு ஒன்றும் வாங்க மாட்டேன். அதாவது எதுக்கு போட்டு ரூபாயெலாம் செலவழிக்கணும் அப்படின்னு நான் ஒரு டப்பாவில் தான் வச்சுருந்தேன். இப்போ அவங்க இது கொண்டு வந்தாங்களோ, அப்போ இதுக்குள்ளேயே வச்சாச்சு. நம்ம ஸ்டாண்டில் தான் கொளுக்கி போடுவோம். நம்ம பாத்திர ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் கொளுக்கி போடுவேன். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இதை வச்சேன். வீட்டுக்குள்ளே பாத்திர ஸ்டாண்டை அந்த ஜன்னலில் தான் கட்டணும். அப்போது வெளிச்சம் ரொம்ப உள்ளே வர மாட்டேங்குது அப்படின்றனால ஸ்டாண்டை தூக்கி வெளியில் வச்சுட்டேன். ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம அங்கேயும் பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கலாம்ல. அதனால் அதில் உப்பு, புளி, தூள் உப்பு எல்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் தான் ஊற்றி வச்சுருக்கேன். மீதி இருக்குது. நான் காமிக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் இருக்குது. இது எவ்வளோ தான் இதுன்னு இருக்குது. மறு இது லிக்யூடு நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் நம்ம இந்த இதுலேயே வாங்கிடுவோம். பெரிய கேனில் வாங்கிடுவோம். பார்த்துக்கிடுங்க, ஒரு 5 லிட்டராக வாங்கி வச்சுக்கிடுவேன். அதில் தேவைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன். மறுபடி கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெலாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இருக்குது அப்படி சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மூடிக்கு அது ஒரு வெள்ளை மூடி போட்டிருக்காங்க. அந்த டப்பாவில் இந்த பச்சை கலர் மூடி ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அதனால அதிலேருந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெரிய கேன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. காலையில் இன்றைக்கி மேகி தான் கிண்டேன் பசங்களுக்கு. அதை பெர்சிக்கு கிண்டி கொடுத்து விட்டேன். ரெண்டாவது அவங்க 2 பேர்த்துக்கும் கிண்டி அப்படியே இன்றைக்கி மேகி கொடுத்தோம். நாங்கள் கொஞ்சம் பழைய சாதம் இருந்து அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். மறுபடியும் இது அடுப்பு துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதேமாதிரி 2-3 துணியாக நான் வெட்டி வச்சுட்டேன். ஒரு நல்ல பெனியன் கிளாத்து தான். அதனால் பார்த்தேன், அதை வெட்டி நல்லா துண்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடுப்பு துடைச்சிக்கலாம். அந்த கவுண்டர் டாப் எப்படி ஈரங்கள் இருந்ததுன்னா துடைச்சிக்கலாம் பார்த்தீங்களா. அதனால தான் அது நல்லா நீட்டாக ஆயிரும். நான் இந்த வீட்டுக்கு வரச்செல்லாம் இந்த இடம்லாம் ரொம்பவும் நம்ம சோப்பு தண்ணி பட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருக்க கொஞ்சம் நம்ம கழுவி விட்டதுனால அப்படி இருக்குது. ஏன்னா இது அவ்வளோத்தையுமே கழுவி எடுக்கணும். சாதமும் கொதிச்சிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ரசம் வச்சு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சு, கொஞ்சம் சிக்கன் பொரிச்சுக்கலாம். மறுபடியும் நாளைக்கு பசங்களுக்கு நாளைக்கு சண்டே வேறு. நாளைக்கு உள்ள கதையை நாளைக்கு பார்க்கலாம். பாத்திரங்கள் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு ஹாட்டாக்ஸ் இருக்குது. இது பெர்லினுக்கும் ஷாலமுக்கும் கிடச்சது. என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற கேரியர் இதுதான். இந்த இதில் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மூடி இருக்குது. அந்த மாடல் அது இதாக இருக்குது பாருங்கள். மூடி இப்படி 3 எண்ணம் தான் இருக்கும். இதாக இருக்குல்ல, இந்த இதில் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூடி வந்துடும். அப்போ இதுக்கு உள்ளே நம்ம இப்படி தூக்கி வைக்கும்போது
நல்லா இதாக இருக்கும். அதனால் அந்த பாத்திரம் தான் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வந்து இதிலேயே வச்சு கொண்டுட்டு போகிறாங்க பசங்க. அதனால் இதையும் கழுவி வச்சுருக்கேன். இது எப்படி கிடச்சிது அப்படின்னா, அவங்க வந்து ஏஐ ஏஐ ஒரு ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வந்து புதிய தலைமுறையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. புதிய தலைமுறையில் அந்த நியூஸில் வந்து பெர்லின்லாம் வந்தால் அப்படியே அதில் வந்து அவங்க 2வது இடம், அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து வின்னர், இவங்க ஃபஸ்ட் ரன்னர் அப்படியே எடுத்திருந்தாங்க. ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்க எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க பெர்லினும் ஷாலமும் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்காக இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து போன ஃப்ரைடே வந்து நடந்த இது. அது நியூஸ்லலாம் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான். அதுக்கு பிறகு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டேன். கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது, இதை கழுவி நீங்கள் வந்து கொஞ்சம் காய வைக்கணும்னு நினச்சிருக்கேன். நான் வீட்டில் வந்து எனக்கு மாவு இல்லாமல் இருக்குது, அதையும் செய்யணும். பார்க்கலாம். ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். இனிமேல் நம்ம சாதத்தெல்லாம் வச்சுட்டு குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்னும் நாளைக்கு வந்து தேவைப்படும். நாளைக்கு சண்டையா, அதனால் மறுபடியும் எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து இறச்சி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நாளைக்கு என்ன யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, மதியானம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு டிஃபன், அதனால் போடுவோம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் கொஞ்சம் மதியானம் சாப்பிட்றதுக்காக பொரிக்கிறதுக்கு. ஏன்னா பசங்க 2 பேரும் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க, நானும் பொரிச்சது சாப்பிட மாட்டேன். பேருக்கு தான் ஒன்று வேணா நான் சாப்பிட்டுக்கிட்டேனே தவிர, இந்த சிக்கன் வந்து நம்ம கிரேவி அவிக்கிறது தான் சாப்பிட்றது. அப்போ அதில் வந்து அந்த பொரிக்கிறது பசங்களுக்கு இருக்குது, போதும். அதுக்கு பிறகு இதில் எல்லாம் இஞ்சி தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். தக்காளி ரசம் வைக்கணும். மறுபடியும் மிளகாலாம் வச்சாச்சு. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது அந்த பாத்திரத்தில். அவ்வளோதான். நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம். நான் வந்து சாதம் வந்து வடிச்சிட்டேன். பிளாக்கி வந்து இதில் தான் இப்போ கெட்டி போட்டிருக்கேன், வாசல்லையே கிடக்கும். அடுத்து வந்து ஏன்னா அங்கே இருந்தது, நாயெல்லாம் பார்த்தோன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் டீ வந்து எரிஞ்சிட்ருக்கு. அடுப்பில் வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன். குக்கர் வைக்கலாம். இதில் எந்த பாத்திரம்னாலுமே நம்ம வைக்கலாம். ஏன்னா தீ வந்து வெளியில் வராது, இதுக்கு மேலேயும் தீ எரியாது. அதனால் இந்த கைப்பிடி எல்லாமே ஒன்றுமே செய்யாது. அதனால தான் குக்கர் வச்சுருக்கேன்னா, சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். அதுவும் இருக்குது. எண்ணெய் வந்து குக்கருக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் பட்டை எல்லாமே இந்த எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இதை வந்து நம்ம போட வேண்டியதான். அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து வெங்காயம், தக்காளி, மிளகா, மறுமல்லி, இதெல்லாம் புதினா, ரொம்ப எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சாச்சு. அவ்வளோதான். எண்ணெய் நம்ம போட்டு வதக்கி எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மறுபடியும் மல்லித்தூள் எல்லாமே போட்டு அதையும் நான் வதக்கி மூடி வச்சு வேக வச்சுட்டு, அதுக்கான கொஞ்சோண்டு தேங்காய் வந்து திருவி அதையும் வறுத்து, அதையும் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு வறுத்து வச்சுருவேன். வறுத்து அரைச்சி நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆயிரும். அந்த பக்கம் நம்ம சிக்கனை வந்து பொரிச்சிடலாம். அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. நான் என்ன வந்து வேலையை வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு அடுப்பில் மூடி போட்டு விசில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்தால ஒரு நிமிஷத்தில் வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து இறச்சி வச்சுருந்தோம்ல, அது வந்து விசில் வந்துட்டு என்ன வந்து விசில் அடங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ரசத்துக்கு வந்து வச்சுட்டேன். அதான் இருக்குது. மறுபடியும் தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன். மொத்தத்தில் மிக்சியில் அரைச்சி அதையும் நம்ம இந்த கறி கூட போட்டுடலாம். வேலை முடிஞ்சிருச்சு. இதை வந்து இதில் வச்சு அடுப்பில் வச்சாச்சு. அதனால் இறக்கி இதில் வச்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால் இதை வச்சு வெளியில் வச்சு சாப்பிட்டுடலாம். இலை நான் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம வாழை நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இருக்கா வாழை, இந்த வாழையில் ஒரு 3 இலை வந்து வெட்டி வச்சுருக்கோம். அதனால் பசங்களும் இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன வந்து சிக்கன் மட்டும் போய் பொரிச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடியும். அடுப்பில் வந்து வச்சு நம்ம சமைக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குக்கரில் கீழே மட்டும்தான் நம்மளுக்கு கறி பிடிக்குமே தவிர வேறு ஒரு இடமும் பிடிக்காது. ஏன்னா விசில் வரல. இன்னும் கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். சமையல் எல்லாமே முடிஞ்சிட்டு யாருக்கு பார்த்தீங்களா, சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சா. ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக அப்படி வச்சு வச்சுருக்கேன். ரசம் இருக்குது. சிக்கன் வந்து பொரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னலாம், அதையும் பொரிச்சு வச்சாச்சு. இவ்வளோ தான் பீஸ் வச்சு வச்சாச்சா. சாதம் இருக்குது. ஏன்னா வந்து சாப்பிட வேண்டியதான். மறுபடியும் நம்ம அங்கே போய் பார்க்கலாமா. அங்கே கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை அதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா. அதெல்லாம் டப்பாவில் அதை நினைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா வீடு கிச்சனில் எப்படி கிடக்கு பாருங்கள். இன்னும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப இலை வந்து நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு மல்லி இலை இருக்குது, கொஞ்சோண்டு புதினா இலை இருக்குது. நாளைக்கு உதவுமா. அதனால் எலுமிச்சப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்கள்ல, அதை வந்து இனிமேல் நான் வந்து
பேப்பரில் ரேப் பண்ணி அதையும் வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சு வைக்கணும். மறுபடியும் இதில் சிக்கன் பொரிச்சா அதுதான் இருக்குது. பாத்திரங்கள் கிடக்கு என்ன கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் இது பண்ணிட்டு கிச்சனையும் தூத்துட்டு கிச்சன் மட்டும்தான் தூக்கணும். அங்கே பெட்ரூமு மறுபடி ஹால் எல்லாமே தூத்துட்டேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் துணியெலாம் துவைச்சி போடணும். ஏன்னா காஞ்ச துணி அவ்வளோத்தையுமே எடுத்துட்டேன். இனிமேல் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு பிறகு பார்க்கலாம். நம்ம மரத்தில் இருந்து வாழையில வெட்டியிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு இலையை இப்போ தான் நான் வெட்டினேன். இதையும் வெட்டி நாங்கள் 5 பேரும் சாப்பிட்றதுக்கு ரசம் மாதிரி கூட்டு எல்லாமே கோரிட்டு வந்துட்டேன். அதில் பொரிச்சது இருக்குது, சாதம் இருக்குது. என்ன வச்சு சாப்பிட்டுக்கிட்டு மதியத்துக்கு பிறகு வேலைகளை பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இல்லை. பசங்க வந்து எல்லோரும் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால கொஞ்சம் அரிசி மாவு இருக்குது, நம்ம இடியாப்பா மாவு இருக்குல்ல, அது இருக்குது. நான் கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். கருப்பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கருப்பட்டியை கொஞ்சம் உடச்சி அதையும் சீவி போட்டு இந்த தேங்காயும் போட்டு இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு 2-3 போட்டு அப்படியே போல் மாதிரி தட்டி தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க பார்த்தீங்களா. அதனால் இல்லைன்னா பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி தட்டி தான் செய்ய போகிறேன், பார்க்கலாம். மாவு வந்து விரசிட்டேன். அதாவது ஒரு துண்டு கருப்பட்டி தான் போட்டேன், தேங்காய் போட்டேன், கொஞ்சம் 2 உப்பு எல்லாம் போட்டு மாவு வந்து நம்ம இப்படி எடுத்து இப்படி இது விரிக்கிற அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு நம்ம இருந்தால் போதும். இந்த இப்போ எடுத்தோன்னா தோசைக்கல்லில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வைப்போம், அப்போ நல்லா மணமாக இருக்கும். இப்படியே நம்ம எடுத்து அப்படியே நம்ம விரித்து விட்டு நல்லா நைஸாக சின்னதாக விரித்து விட்டு அப்படியே நம்ம வச்சு வச்சிடலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது வறுத்த மாவு தானே, அதனால் நல்லா தான் இருக்கும். சரி, ஆளுக்கு ஒன்றா சுட்டு கொடுத்துடலாம். கல் வச்சுட்டேன், தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். என்ன தோசைக்கல்ல இதாக வச்சுட்டேன் பார்த்தீங்களா, இப்படி தான் லைட்டாக எண்ணெயை மேலே அப்படியே சைடில் ஊற்றினேன், ஊற்றி வச்சுருக்கேன். மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நைஸானு இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். கருப்பட்டி போட்டிருக்கேன், அதனால் இதாக இருக்குது, இலகுது. ஏன்னா இது வந்து நல்ல கலராக இருக்குது. இது சீனிலையும் செய்வாங்க. நாங்கள் வந்து கருப்பட்டியில் நல்லா இருக்குமா, அதனால் எங்கள் அத்தை இப்படியே செஞ்சு தருவாங்க. நாங்கள் பசங்களுக்குலாம் நல்லா கொடுப்பாங்க. இப்போ இது நான் விரசோன்னா என் பொண்ணு பெர்லின் சொல்லியாச்சு, ஏம்மா பாட்டி செஞ்சு தருவாங்களாம்மா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் சாயங்காலம் நேரம் சும்மா இருக்கிற நேரம் நல்லா ஒரு கப்பு காஃபியும் போட்டு வச்சுக்கிட்டு இதையும் வச்சு பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. அத்தை ஃபுல்லுமே அப்படி தான் செய்வாங்க. அது பிஞ்சு தான் வந்தாச்சு. அது நல்லா கொஞ்சம் வேகம், அது நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இது வந்து இந்த சுட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த பக்கம் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நான் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சிலவங்க எண்ணெய் ஊற்றி சுடுவீங்க, ஊற்றாமல் சுடுவீங்க. எங்கள் அத்தெல்லாம் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டாங்க, சும்மா அப்படியே சுடுவாங்க. எண்ணெய் இதை நல்லா கொஞ்சம் சுட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் இதை வந்து போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா சுட்ட உடனே அது வெந்துடும். இந்த சூடாக தான் இருக்கும், நல்லா கொஞ்சம் கருவுற அளவுக்கு அதை நல்லா கொஞ்சம் சுட்டு எடுத்துகிறாங்க, நல்லா வெந்த அளவுக்கு. ஆனால் இது வறுத்த மாவு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கொஞ்சம் நல்லா வெந்தாலே போதும், ரொம்ப நல்ல கலர் வரணும் அப்படின்ட்டுலாம் வேண்டாம். இப்போ வந்து நான் சும்மா ஒரு நம்ம உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சம் அப்படியே விரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன், கொஞ்சம் சின்னதாக போட்டோன்னா அவ்வளோ பிஞ்சு வந்துட்டு, அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுத்துருவோன்ட்டு அதனால் அப்படியே எடுத்துருக்கேன். மாவு வந்து இந்த பக்கத்தில் இருந்தால் பக்கம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். இதே நம்மளுக்கு இலகிரும், அதனால் இந்த பக்கத்தில் இருந்தாலே போதும். சரி, நான் சுட்டு எடுத்து பசங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்க சாப்பிட்டுட்டும் பார்க்கலாம். இது வந்து அடுத்த போல் வந்து சுட்டுட்ருக்கேன். நல்லா இது வந்து கொஞ்சம் இந்த சுட்டு அப்படி வரட்டும். இந்த பசங்களுக்கு வந்து சும்மா வெறும் வறுத்த மாவு ஊற்றியில் இருந்தால் போதும். தேங்காயும் கருப்பட்டி வேணாம், இல்லைன்னா சீனி, இல்லைன்னா நாட்டு சக்கரை, இல்லைன்னா வெல்லம், எதுனாலுமே போடலாம். இனிப்புக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கருப்பட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமா, அதனால் கருப்பட்டி போட்டு சுடுவேன். இந்த இப்படி இந்த அளவுக்கு நம்ம சுட்டு கொடுத்தா போதும், அது வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பாத்திரத்தில் வச்சு வேக வைப்போம்ல, இதே இதை நம்ம கொழுக்கட்டை மாவு கணங்க பிடிச்சி வச்சு வேகையும் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து எப்படி செய்கிறது மறுபடியும் இன்னொரு இது இருக்குது, அது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். ஒரு அடை கணங்கா அதான் போல் தான், ஆனால் என்னென்னா அரிசியும் கொஞ்சம் வந்து உளுந்தம் கொஞ்சம் நனைய வச்சு அதை ஆட்டி எடுத்து அது கூட
தேங்காய் எல்லாமே போட்டு அப்படி செய்யணும். இது வந்து இந்த அளவுக்கு இந்த வெந்துட்டா போதும். இன்னும் நம்ம மாற்றி எடுத்து மாற்றி எடுத்தாச்சு. என்ன வந்து நம்ம பசங்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம செடியில் கொஞ்சம் பூ கிடக்கா, பூ பறிக்கிறதுக்கு வந்துட்டோம். பர்லினும் பூ பறிச்சிருக்கா. நானும் இந்த பாருங்க இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் பூ பறிக்கணும். 1-2 அடி கிடக்கும். அதாவது இந்த தேடி பார்த்து பறித்தா கொஞ்சம் பிச்சுப்பூ நாளைக்கு சர்ச்சுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நடக்கு பார்த்தீங்களா, 1-2 கிடக்கும். இன்னும் மேலெலாம் இருக்கும். இந்த எவ்வளோ இருக்குது. நான் இதை வந்து இந்த நடையில் வச்சுட்டு நம்ம அதெல்லாம் பறிக்கலாம். பறித்து முடித்த பிறகு நான் தொடுப்பேன். இப்போ பார்க்கலாம். பூ வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளோ பூ தான் இருக்குது. என்னை இதை தொடுத்து வைக்கணும். மறுபடி கொஞ்சம் நூலாக இருக்குது. என்ன தொடுத்து வைக்கணும். மறுபடி நூல் தீர்ந்த பிறகு ஒன்று வாங்கிக்கிடணும்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம். தொடுத்துட்டு காமிக்கிறேன். சாயங்காலம் ஆகிடுச்சி. பூவெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. மாதிரி நேரம் ஆனோடனே காஃபி போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. நம்மளுடைய ஹால் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. டைனிங் டேபிளில் வச்சு எல்லோரும் சாப்பிட்டோம். அதனால் அதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அங்கே வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய கவுண்டர் டாப்பும் எல்லாமே நீட்டாக இருந்தது. நான் இப்போ வந்து கொஞ்சம் டீ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து டீ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு நூடுல்ஸ் இருந்தது. அதை சரி நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்தளவு கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காஃபி டீ வந்து போட்டுக்கிட்ருக்கேன்னா இவங்க வந்து இது ஒன்று தான் இருந்தது. சரி அப்போ மம்மி இதை செஞ்சு தாங்கினாங்க. சரி செஞ்சு கொடுத்துட்டு நானும் ஒரு கப் டீ குடிக்க போகிறேன். அவ்வளோதான். வெளியில் வந்து நம்ம சாதம் பானை குழம்பு வச்சது கூட்டு எல்லாமே வச்சதெல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தாலும் அதில் வெளியில் வச்சே கழுவிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இங்கே கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக இருக்குமா. இதில் வந்து தரிசிக்கு சுட்டு வச்சா அந்த ஒரு போல் வந்து இதில் இருக்குது பொலி. அதையும் அவள் வந்து வந்த பிறகு அவள் சாப்பிடுவா. அவள் வந்து அங்கே சொன்னல ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு வருவா. அவ்வளோதான். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த விளாக் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கும் இருந்தது. மறுபடியும் பூ வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பூவை தொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இதாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ பூ இருந்தது. இவ்வளோ பூவுன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். நான் வந்து இதை இப்போ அப்படி கொஞ்சம் நீள வாக்கில் மடித்து வச்சுருக்கேன். இப்படி மொட்டாவே வச்சா இப்படியே இருக்கும். நாளைக்கு பசங்க வந்து வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தோடய பறிச்சிட்டோம். அதனால் அப்படி இருக்குது. தொடுத்து இப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நாளைக்கு வந்து காலையிலே பசங்களுக்கு இது நேரலாம் பால் வந்துட்டு அதை அங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாள் உள்ள பால் வச்சே தான் வருவேன். யாராவது திடீர்னு வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்தாங்கன்னா டீ போடணும்ல, அதனால தான் அதுக்காக பால் வந்து அங்கே இருக்கும். டீ வந்து காஞ்சிடுச்சு. என்ன வந்து குடிக்க வேண்டியதான். மறுபடியும் இதான் கொஞ்சம் வந்துடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணி வற்றினோன்னா அந்த இதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.